பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உணவே மருந்தாக எப்போது அமையும்? முதலில் நாம் உணவை தேவனுடைய வரமாக ஏற்றுக்கொள்கிற போது, இயற்கையான உணவு, காய்கறி, பழம், முழு தானியம் இவை உடலை மட்டுமல்ல மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும். இரண்டாவதாக, அளவோடு உண்ணும்போது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகும். ஆனால் கட்டுப்பாட்டோடு எடுத்தால் சாதாரண உணவும் சக்தியாக மாறும். மூன்றாவதாக, நன்றி மனதோடு உண்ணும்போது, நன்றி சொல்லி உண்டால் அது ஆசீர்வாதமாகிவிடும். அன்புகளே, நோய்களை போக்குவதற்காக மட்டுமல்ல, நோய் வராதபடி வாழ்வதற்காகவே தேவன் இயற்கையை தந்தார். உணவை மாற்றினால் உடல் மாறும், உடல் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். ஆகவே இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் உண்ணும் உணவை மருந்தாக மாற்றுவேன் என்று. நன்றி, வணக்கம்.